நல்லா கவனிங்க. கும்ப லக்னம். கும்ப லக்னத்துக்கு இந்த இடம் அடி வாங்குது அப்படின்னா எல்லாரும் என்ன நினைப்பீங்க அப்படின்னா 3ஆம் இடம் அடி வாங்குது அப்படின்னு நினைப்பீங்க. கும்ப லக்னத்துக்கு வந்து இது 3ஆம் இடம் தான். ஆனால் இங்கே பாவாத் பாவம்னு ஒன்று வேலை செய்யும். என்ன அப்படின்னா இந்த கும்ப லக்னத்துக்கு இந்த இடம் 8ஆம் இடம். இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8. 8ஆம் இடம் தான் ஆயுள் ஸ்தானம். இந்த 8க்கு இந்த 3ஆம் இடம் 8ஆக வரும் பாருங்கள். இதை ஒன்றாக்குங்க. 1 2 3 4 5 6 7 8. அப்போ பாவாத் பாவம் 8க்கு 8 அப்படின்னா என்ன அப்படின்னா அதிர்ஷ்டத்துக்கு அதிர்ஷ்டம் அப்படிம்பாங்க, ஆயுளுக்கு ஆயுள் அப்படிம்பாங்க. அப்போ நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இந்த 3ஆம் பாவத்தால் பிரேக் ஆகும். அப்போ கும்பலக்கணத்துக்காரங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்லி ஷேர் மார்க்கெட்டு இல்லை எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை ஆயில் சம்மந்தமாக இது பண்ணுறது தயவுசெய்து அவசரப்படாதீங்க. இந்த ராகு இது பயிற்சி வர இங்கே 8ஆம் இடம் அடி வாங்குது, 8க்கு 8 அடி வாங்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோதிட நண்பர் திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகி நேற்று பேசினாங்க. அவங்க கும்பலக்கணம் என்னன்னு கேட்டப்போ 3ஆம் இடம் தானே சார் அடி வாங்குது, ஏன் ஆக்சிடெண்ட் ஆகணும் அப்படின்னாங்க. அது 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம், 8ஆம் இடம் தான் ஆக்சிடெண்ட்டு. அப்போ கும்பலக்கணத்துக்காரங்க வண்டி வாகனத்தில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. ஏன்னா அடிப்படக்கூடிய சூழல் இந்த ஒரு வருஷம் இருக்குது. ராகு பயிற்சினால மேசம் அடி வாங்குறதுனால அது 8க்கு 8ங்கிறதுனால ஜாக்கிரதையாக இருக்கணும்.